நாளிலும் கூட உங்களோடு இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், உங்களுக்காக ஜெபிக்கவும், தேவனை தொழுது கொண்டு துதிக்கவும் ஆண்டு கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகள், எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற புதுக்கிருபை தேவ சபை விசுவாசிகளுக்கும் மற்ற யூடியூப் நண்பர் ஒவ்வொருவருக்கும், எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் எழுந்தருளி அவருடைய சத்தியை வெளிப்படுத்துவார். இந்த நாளில் நாம் ஜெபித்து இந்த ஆராதனைக்குள் கடந்து போகலாம். நீங்கள் சிறு குழுவாக வீடுகளில் கூடி இந்த ஆராதனை பங்கெடுக்கலாம். அது மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் வாட்ச் பண்ணும் பொழுதும் கர்த்தர் இடைப்படுவார். நீங்கள் கொஞ்ச நேரத்தை டைம் எடுத்து தேவனுக்கு நேரத்தை கொடுங்கள். நிச்சயமாய் தேவன் இந்த நேரத்தை ஆஸ்வதிப்பார். உங்கள் ஆத்மா, உங்களுடைய மனது, உங்கள் சரீர வாழ்வு நன்றாயிருக்க ஆண்டு உதவி செய்வார். இந்த நாளில் எப்படி ஜெபிக்கிறது? எங்களே சீக்கிரங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலே இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். சத்தியங்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவர் இந்த ஜெப வேளையும் ஆராதனை வேளையும் உங்களுடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிற ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மைகள் உண்டாகட்டும். உங்களுடைய சித்தை அந்த செயல்பட உதவி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எபேசுக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு, நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் இந்த வார்த்தைக்கான செய்திக்கான தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேசும்படி என்னிடத்தில் ஆண்டவர் உணர்த்தினார். ஆகவேதான் இந்த வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம், அந்த மன்னிப்பை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து தன்மையை ஏற்றுக்கொண்டு மிருகெல்லாம் நீக்கி சுகமாக்கும்படி சிலுவை சுமந்த அந்த மன்னிப்பை பெற்ற நாமும் கூட இந்த உலகத்தில் நாம் ஒருவருக்கொருவர் ஆசீர்வாதமாக இருக்கும்படி, மன்னிக்கும்படி இந்த நாளில் நாம் தேவ சமூகத்தில் வைத்து அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் கவனிக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த மன்னிப்பின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள். வேதாகமத்தில் மன்னிக்கும் பொழுது இது தேவனுடைய குணாதிசயமாக இருக்கிறது, இது தேவனுடைய சுபாவமாக இருக்கிறது. ஆகவே நாம் மனதார மன்னிப்போம், ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரிப்போம் என்ற அந்த வாக்கியத்தின்படி இந்த நாளிலே இந்த செய்தியை நாம் ஆரம்பிக்க போகிறோம். அருமையானவர்களே, அதுக்கு முன்னாலே ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் அப்படி தொழுது கொள்ளலாம். நீங்கள் அந்த சிந்தையோட தேவனோட இணையுங்கள். ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். உயிருள்ள நாளெல்லாம் அவரோடு இருக்கிற உறவில், அந்த மன்னிப்பை பெற்ற நாம் தேவனோடு இருக்கிற அந்த உறவில் வளர்வதற்கு அவருடைய இரக்கத்தையும் மனதுருக்கத்தை நினைத்து இந்த பாடலும் சேர்ந்து ஏற்கனவே நாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, நீதிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைய
நிறைந்து வாழ்பவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே சேர்ந்து பாடலாம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே உம்மைய கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே உம்மைய கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே எல்லாமே ஸ்தோத்திரமே திறமே உயிருள்ள நாளெல்லாமே உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அழிக்கப்பட்டே உலக தோற்ற முதல் ஐயா உங்காய் அழிக்கப்பட்டே நோக்கியை வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே நோக்கியை வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே இயேசு ராஜா ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா எல்லாம் அப்படியே கண்களை மூடி துதிகன மகிமை எல்லாம் கடந்த நாள் முழுவதும் நம்மளை பாதுகாத்து இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சவாலை சந்தித்து ஜெயமெடுப்பதற்கு கர்த்தர் நடத்தி வருகிற பாதைகளுக்காக அப்படியே கைகளை உயர்த்தி துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் துதிகன மகிமை எல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம் மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி
ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அப்படி கண்களை மூடி தெய்வ சமூகத்துல துரோகியா வாழ்ந்த நம்மளை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த பிதாவின் மன்னிப்பை தற்சொல்பமாய் காண்பிப்பதற்கு இயேசு வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இந்த பூமியில வாழ்ந்த பொழுது நம்மை போல அநேக பாடுகளையும் துன்பங்களையும் தூஷணங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அவர் விரோதமா வந்த பொழுது அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் அவர் மன்னித்திருக்கிற சிலுவையில் அவர் அழுந்த போது கூட பிதாவே இவளுக்கு மன்னியும் என்று அவர்களுக்காய் பரிந்து பேசின தேவன் இந்த நாளில் நம்ம இடைப்படுவார். இந்த வாழ்க்கையின் சத்தியமாய் கை கொண்டு விடலோடு வாழ்வதற்கு இந்த நாளில் இடைப்படுகிறார். இந்த ஜெப வேளையும் ஆராதனை வேளையும் மேம்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நாம் வாசித்த இந்த வேத வசனத்திலே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய மனிதனுடைய சுபாவத்தை மறுபடியும் பிறந்தவர்கள் மனம் திரும்பினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு பழைய மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த பழைய ஓல்டு மேன் அவன் மறைக்கப்பட்டு பழைய மனுஷனை புறமே தள்ளி புது மனிதன் எப்படி இருப்பான் என்று அநேக வரிசைப்படுத்தி இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லிக் கொண்டு வரும்போது அந்த அதிகாரத்தை கடைசி பகுதியில் பார்க்கிறோம். அவர் எப்படி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருந்து, இது தேவனுடைய திவ்ய சுபாவம், இது அவருடைய நேச்சர். நம்முடைய ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிற தேவன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நாம் ஆண்டவரிடத்தில் போகும்போது கிறிஸ்துவை கவனிக்கும் போது நமக்கு ஒரு நல்ல மாடல் நம்முடைய பிதா அனுப்பி தந்த நம்முடைய குமாரனாகிய நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருப்பதை இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து காட்டிவிட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த மன்னிப்பு என்பது அது பரலோக ராஜ்யத்தினுடைய கலாச்சாரமா இருக்கிறது. The culture of forgiveness, அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பழக்க வழக்கம் என்பதை இந்த நாளில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலே தான் பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. பரலோகத்திலே பரிசுத்தம் இருக்கிறது, பரலோகத்திலே துதி ஆராதனை இருக்கிறது. தேவனுடைய மகிமையால் மக்கள் அங்கே தேவனுடைய தூதர்கள் சேராபின்கள் கேருபின்கள் ஆண்டவரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பரலோக நம்முடைய தேவனை கவனிக்கும் போது அந்த பரலோக ராஜ்யத்துடைய தேவனுடைய சுபாவங்களிலே திவ்ய சுபாவங்களிலே ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அந்த மன்னிப்பு என்றால் அதற்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். நாம் ராஜ குடும்பத்தார், நம்ம மன்னிப்பின் சந்ததியார், பூமியில் நாம் ஆளுகை செய்பவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துடைய விரிவாக்கத்தை இந்த பூமியில உண்டாக்கும்படி
தேவன் அந்த சுபாவங்களை வெளிப்படுவதற்குத்தான் இந்த பூமியில நம்மளை வைத்திருக்கிறார். ஆனால் அநேக வேளையில நாம் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை, அந்த மன்னிப்பின் காரியத்தை நாம் அநேக நேரத்தில் பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு, பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் தான் நம்மை கிருபை செய்ய வேண்டும். அந்த மன்னிப்பை பெற்று ஒரு மனிதர் மனம் திரும்பும் போது நாம் அவரோடு இருக்கிற உறவை வலுப்படுத்துகிறது. ஒரு மனிதன் மனம் திரும்பி என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், என் சாபங்கள் நீங்க வேண்டும். நீங்க மனிதர்கள் பாவ மன்னிப்புக்காக எதிர்வு செய்து பார்க்கிறார்கள், தன்னால் முயன்ற அளவுக்கு பணத்தை செலவழித்து பார்க்கிறார்கள், பல புண்ணியங்களை செய்து பார்க்கிறார்கள். ஆனால் மன்னிப்பை பெறுவதற்கு ஒரே ஒரு காரியம், இயேசுவினால் திரும்பும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் என்றால் அந்த சிலுவையின் உடன்படிக்கையில் தான் அந்த மன்னிப்பை நமக்கு ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அவரோடு இருக்கிற உறவை அது வெளிப்படுத்துகிறது. நாம் பரலோக வாசிகள், ஒரு நாள் நாம் பரலோகத்தில் எல்லாரும் போகிறோம். ஆனால் அந்த பூமியில வாழ்கிற கொஞ்ச காலத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரலோக வாசிகள், நான் பரலோகத்துக்குரியன் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போதும் அந்த சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை உடையவளாய் நாம் இருக்கும்போது இந்த உலகத்துல பாவம் செய்வது கஷ்டமாகிவிடும். தவறு செய்வது நம்ம வாழ்க்கையிலே நாம் விரும்ப மாட்டோம். நான் ஒரு பரிசுத்தவான், நான் மன்னிப்பை பெற்ற ஒரு ஜனம், தேவனை மன்னித்திருக்கிறார் என்று சொல்லி, அவர் முன்னமே மன்னித்து விட்டார் என்று சொல்லி நீங்கள் நானும் புரிந்து கொண்டு கடவுளுக்காக வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை பெறுவதற்குத்தான் இந்த நாளிலே நான் உங்களோட இந்த மன்னிப்பின் ஆசீர்வாதங்கள், நம்ம மனதார மன்னித்து விட்டோம் என்று சொல்லுவோம், ஆனால் மறக்க மாட்டோம். ஆனால் உள்ளத்துல ஆழத்துல அவங்க இப்படி செய்தார்களே என்று சொல்லி தேவன் அப்படி நினைத்தால் இன்றைக்கு நாம் ஒருத்தர் கூட இந்த பூமியிலே நிலைநிற்க முடியாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சில மிஸ்டேக்ஸ் வருகிறது. அதான் சொல்றார் சங்கீதக்காரன், தன்னுடைய பிழைகளை உணர்வன் யார், மறைவான குற்றங்களை நீ விளக்கியதும் என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். ஆகவே அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமும் இந்த உலகத்திலே அவருடைய திவ்ய சுபாவத்தை நம்முடைய பிதாவாக தேவன் எப்படி மனிதனை மன்னிக்கிறாரோ, ஏற்றுக்கொள்கிறாரோ, அதே போல அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக நீங்களும் நானும் இந்த பூமியில கர்த்தருக்காக அர்ப்பணிக்கவர்களாக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கும் போது இந்த மன்னிப்பை ஆண்டவர் எப்ப இந்த பூமியில் நம்ம கொடுத்தார் என்று பார்க்கும்போது, உலகம் தோற்றத்துக்கு முன்னாலேயே இந்த மன்னிப்பை சம்பாதித்து வைத்து விட்டுதான். மன்னிப்பு என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு பாருங்க, மன்னிக்க முடியாதனால நாம் அநேக ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறோம், அநேக நன்மைகளை இழந்து போகிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார். பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமா இந்த கசப்பான அனுபவம் எல்லாம் விட்டு மன்னித்து மறந்து அந்த தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துவோமானால், அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்துல 33 ஆண்டுகள் வாழ்ந்தாலும், அவர் கடவுளாக வெளிப்பட்டாலும், மனிதனாக வாழ்ந்தவருக்கு நம்மை போலவே சில பாடுகள், பிரச்சனைகள், சில குற்றச்சாட்டு இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இந்த பூமியில பொறுமையோடு கூட அவர் சகித்தது போல நாமும் இந்த பூமியில மன்னித்து மறப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. என ஆசீர்வாதம் நாம் மிஸ் பண்ணக்கூடாது, நன்மை இழந்து போகக்கூடாது. அவரோடு இருக்கிற உறவிலே அவரோடு இளைப்பாறுவதற்கு, அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய தடையாக மாறிவிடாதபடிக்கு ஆண்டவர் நம் உதவி செய்வாராக. ஆக உலக தோற்றத்துக்கு முன்னே மன்னிப்பை நம்முடைய பிதாவாக தேவன் சம்பாதித்து வைத்த ஒரு பெரிய மேன்மைதான் இந்த மன்னிப்பு, இந்த ஃபர்கிவ்னஸ். நீங்க பாருங்க, அநேக மக்களை சரியாக ஆண்டவருக்குள் போக விடாதபடிக்கு மன்னியாமை என்ற ஒரு பெரிய கொடிய பாவத்துக்குள்ள நம்மளை சிக்கி சாத்தான் அநேக நேரத்தில் நம்மை தேவனுக்குள் முன்னேற விடாதபடிக்கு தடை செய்வதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஃபர்கிவ் ஒன் another, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்துல பாருங்க, நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட விதமே பாருங்க, நம்ம அப்படிப்பட்டவர்களா இல்லாம கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றி, ஆகவே அந்த மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம். ஆனால் கசப்பை விட்டு நாம் கர்த்தருக்காய் வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் நாம் எப்படி ஆண்டவருக்காக ஜீவிக்க முடியும்? ஆகவே இந்த காலவெளியிலே கர்த்தர் இந்த நாளிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருடைய அந்த மன்னிப்பை என்றால் மன்னிப்பு தேவனுடைய குணமாய் இருக்கிறது, அவருடைய சுபாவமாய் இருக்கிறது. இது ஆண்டவரிடத்தில் கிருபை நாம் கேட்க வேண்டும். வேதத்தில் 2 வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஏராளமான வசனங்கள் இந்த மன்னிப்பை பற்றி இருக்கிறது. ஆனால் யாத்ரா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன்.
யாத்திரா 34 7ஆம் பகுதி. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவங்களையும் மன்னிக்கிறவர். பாருங்க, 1000 தலைமுறை மட்டும் மோசே கிட்ட சொல்றார், நான் எப்படிப்பட்ட தேவன், அதை விசாரிப்பேன் என்று பழைய உடன்படிக்கையில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக அந்த விசாரிப்பெல்லாம் தன்மையிலே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்றுக்கொண்டபடினாலே இங்கே பார்க்கிறோம், அவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவராக விசாரிக்கிற தேவனாய் இருந்தாலும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அந்த மன்னிக்கிற அந்த காரியத்தை பூமியை கூடாகத்தான் அவர் 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அங்கே தானியேல் தன்னுடைய மக்களுக்காக ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்போலும் உண்டு. இவன் தன்னுடைய ஜனங்களுடைய சிறையிருப்புக்காக ஜெபிக்கிறான். பாபிலோனில் மக்கள் 70 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி 3 வாரம் தேவ சமூகத்தில் இருக்கும்போது தேவனை எப்படி அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. ஆனாலும் எங்கள் தேவனிடத்துல இரக்கங்களும் மன்னிப்பு என்றால் நாங்கள் அவருக்கு விரோதமா இருக்கு. மேல வசனத்தை 9ஆம் வசனத்தை பாருங்க. தானியேல் 9:9 அவருக்கு விரோதமா நாங்கள் கலகம் பண்ணினோம். அவருடைய தீர்க்கதரிசியாகிய தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போனோம். இஸ்ரவேல் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை மீறி உங்கள் சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். ஆனாலும் என்று சொல்லுகிறார். அன்புடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்திற்கு நாங்கள் செவி கொடாமல் நாங்கள் முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணி தேவனை விட்டு பிரிந்து போனோம் சொல்றான். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. அந்த மன்னிப்பை ஒருவேளை இந்த வீடியோ மூலமா பார்த்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே என் பாவத்தை கடவுள் மன்னிப்பாரா? நான் பெரிய துரோகியா இருக்கிறேன், பெரிய அநியாயக்காரனா இருக்கிறேன் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட மனிதனையும் அவன் தவறி போகும்போது அவனை பிடித்து தன் பக்கமா இருப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய மன்னிப்பை தாராளமாய் கொடுப்பதற்கு 1000 தலைமுறை மட்டும் இன்னை வரைக்கும் பாருங்க. ஆதாம் என்னைக்கு வீழ்ச்சி அடைந்தானோ, கீழ்ப்படியாமல் தவறுக்குள் போனானோ, அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் மனுக்குலத்தில் ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா மக்கள் தான் இன்றைக்கு அவரிடத்துல வருவதில்லை. இங்கே பார்க்கிறோம், தானியேல் சொல்றான், ஆனால் அவரிடத்துல இரக்கங்களும் மன்னிப்பு உண்டு. அந்த மன்னிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் உண்மையாக கீழ்ப்படியாமல் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படியாமல் போனோம் என்று அங்கே தானியேல் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இவர் 1000 தலைமுறை மட்டும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறவர். அதனால மன்னிக்கிறோம் என்று சொல்லி நாம் தவறு செய்வதற்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் அப்படியே மன்னிக்கிறார்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த தவறுகளை செய்து கொண்டே இருப்பார்கள். மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, மன்னிக்க முடியாமல் இருப்பாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் நீ உலகப்படாத மக்களுக்கு போய் பாருங்க, இதை மாதிரி சூழ்நிலை வரும்போது ஒருவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவரை நாம் அக்செப்ட் பண்ண முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்வோம், நம்ம தாழ்ந்து போகாமல் மன்னித்து மறக்க முடியாமல் அநேக நன்மைகளை இழந்து போன கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு அதிகமாக அது சாத்தானுடைய தந்திரமா இருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மன்னிப்பு என்பது ரொம்ப ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய முக்கியமான சுபாவமா இருக்கிறபடினாலே அதை நாம் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த மன்னிப்பினால் வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் ஒரு சில குறிப்புகளை உங்களோடு கூட வேதத்தில் பயந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் எடுங்க. முதலாவதாக ஒரு 3 சம்பவங்களை இருந்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொரு காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகி உன்னை ஆக்கினைகளால் தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவர் என்றால். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான சம்பவம்.
விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வருகிறார்கள், ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். அங்க இருக்கிற மத தலைவர்கள், அங்கே மதவாதிகள், இவங்க வேலை என்னன்னு சொன்னா, எவன் தவறு செய்யறான், எவன் மிஸ்டேக் பண்றான் அதான் காண்பிக்கிற வேலை. கையும் மெய்யுமாய் பிடித்து கொண்டு வராங்க, கொண்டு வந்து இயேசுக்கு நிறுத்துறாங்க. நிறுத்தி மோசேயுடைய சட்டம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்துல ஒருவன் கைமையாய் பிடிக்கப்பட்டால் கல்லெறிந்து கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த வேத பகுதியை பார்க்க முடியும். நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசுவை மடக்குவதற்காக இவர் என்ன சொல்றார் என்று சொல்லி அவள் பாருங்க ரொம்ப பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலே அந்த பாவத்தின் தன்மையினால ஈர்க்கப்பட்டு அவள் செய்தது உண்மைதான். ஆனால் மத தலைவர்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் சொல்லி மோசே கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்னைக்கு ஒரு சட்டம் இருந்தது. உடனே சொல்றாங்க, மோசே எப்படி சொல்லியிருக்கிறார், நீ என்ன சொல்லுகிறீர்? உடனே சொல்றாரு, அந்த இடத்துல எல்லாம் நின்று கொண்டிருக்கிறாங்க, கல்லை கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கீழே குனிந்து எழுதுறார், உங்களில் முதலாவது பாவம் இல்லாதவன், 7ஆம் வசனம், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுள் சொல்லி அவர் குனிந்து எழுதுகிறார். உங்களில் பாவம் இல்லாதவன் வந்தவனா கிறிஸ்தவர்கள், மத தலைவர்கள், பரிசேயர்கள், பைபிள் படிக்கிறவர்கள், ஆவிக்குரிய தலைவர்கள். ஆனால் உடனே அவர் எழுதின உடனே கீழே குனிந்து எழுதுகிறார். திரும்பி பார்க்கிறாரு, எல்லாரும் குத்தப்பட்டு எல்லாருமே பாவிகள், ஒருத்தவங்க இல்லை. வந்த பெரியோர் சிறியோர் ஒரு கல்லை போட்டு விட்டு ஓடி போய் விட்டார்கள். அவர் நிமிர்ந்து பார்க்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை பார்த்து, உண்மையில் குற்றம் சாட்டினவங்க எங்க போனாங்க, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவங்க எங்கே போனாங்க? நீங்க எளிதில் பாருங்க, அநேகரை நாம் குற்றம் சாட்டி விடுகிறோம், ஆக்கினைக்குள்ளாக சொல்லி விடுகிறோம், இவன் நரகத்துக்கு போயிடுவான்னு சொல்லி விடுகிறோம். நரகத்துக்கு போவதற்காக மனிதன் அழைக்கவில்லை. நாம் அனைத்து எளிதில் நம்ம நாவை கொண்டு நியாயம் தீர்த்துடுவோம், சட்டம் அப்படி சொல்லுது, பைபிள் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி இவர்கள் அப்படிதான் மடக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, ஒருத்தர் கூட அங்க இல்லை. உன்னை சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த சம்பவத்துல தேவன் பாருங்க, அவங்க ஆக்கினைக்குள்ளாக குற்றப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நிறைய தேவ பிள்ளைகள் கூட அநேகரை காயப்படுத்துறாங்க, குற்றப்படுத்துகிறாங்க. நம்ம எளிதில் பேசி விடுகிறோம். ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஏன் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினை தீர்க்கவில்லை சொல்றாரு 11ஆம் வசனத்துல. அதற்கு அவர் இல்லை ஆண்டவர் என்று சொன்ன உடனே, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவ பாருங்க, என்னை மன்னித்தவர். அவ யோசித்திருப்பா, இனிமேல் நான் இந்த மாதிரி தவறு செய்ய முடியுமா, இந்த பாவத்தில் சிக்க முடியுமா என்று சொல்லி இருக்கவே முடியாது. என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த இயேசுனுடைய திவ்ய சுபாவத்தை இந்த சம்பவத்துல நாம் பார்க்க முடியும். அவர் கையாண்ட முறையை பாருங்க. அந்த இடத்துல இயேசு கையாண்ட அந்த மன்னிப்பை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாபெரும் காரியத்தை அவர் பாருங்க, திரும்பவும் அந்த தப்புக்கள் போயிருக்க மாட்டான். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், மன்னிப்பதன் மூலமாக அவள் கடைசியில பாருங்க விடுதலை பெற்று, கடைசியில் அவள் சுகம் பெற்று, அவன் அந்த பாவத்தில் விடுதலை பெற்று ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை நிச்சயமா வாழ்ந்திருப்பான். இல்லைன்றா நானும் இப்படி செய்யணும்னு சொல்லி அவர் வேறு விதமாக இயேசு கையாண்டிருந்தால் அவள் இயேசுகிட்ட வந்திருக்க முடியாது, மனம் திரும்பிக்க முடியாது. அருமையானவர்களே, நம்ம சில இடத்துல நம்ம பேசுகிற வார்த்தை மூலமா திருந்துருவோம், நம்ம திருந்த வைக்க நினைப்போம். ஆனால் இங்க இயேசு பாருங்க, அவர் கையாளுகிற முறையே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போலாம், நீ போய் வாழலாம். அவள் திரும்ப அந்த பழைய வாழ்க்கைக்கு போயிருக்க முடியாது. அவள் போய் கடவுளுக்காக என்னை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனுக்கு நான் சாட்சியா இருக்குன்னு சொல்லி கடவுளுடைய நன்மையை பெற்றுக்கொண்டாராம். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அவளுடைய வாழ்க்கையில தேவன் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காரியத்தை சமுதாயத்தில் வாழும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நடுவில் நாம் நிச்சயமாகவே நாம் என்ன செய்ய, அநேகரை மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இயேசு பாருங்க அந்த மன்னிப்பை அந்த சகோதரத்தை வெளிப்படுத்துவதை அங்கே நாம் பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளில் நாம் ஒரு தீர்மான சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை வேதனைப்படுத்தினவர்கள், குற்றம் சாட்டினவர்கள், நமக்கு விரோதமாக எழுப்பினவர்கள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்வார்கள். இயேசுவே இருந்தான்னு சொன்னா இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள். ஆனால் அந்த சூழ்நிலையில இயேசு கையாண்ட வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது அந்த இடத்துல அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு போதகர் சொன்ன ஒரு சாட்சி நான் கேட்டேன். லீகே ராக் என்ற ஒரு பெரிய தேவனுடைய ஊழியர், பல மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன்.
அவர் கடந்த சில வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய தமிழ்நாடு சென்னைக்கு வந்து ஒரு முறை இந்த பெரிய கூட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் அவருக்கு ஒரு நாளைக்கு உடனே சரியில்லாமல் போன போது அவருடைய மனைவி, கட்டின மனைவி, இவர் உடனே சரியில்லைன்னொடனே அந்த ஊழியக்காரை விட்டு விலகி போய் அவங்க போயிட்டாங்க. ஏன்னா அந்த புருஷனுக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்து விட்டது, இவர் மரித்து போய் விடுவார்னு சொல்லி போய்விட்டாடலாம். போயிட்டு சில மாதங்களில் இவர் சுகமாகிவிட்டார். 6 மாதங்கள் போன அந்த மனைவி திரும்பவும் அவர்கள் வீட்டுக்கு வந்தாடலாம். அப்போ வந்தபோது அந்த லீஜர் ஆஃப் ஒன்றுமே கேட்கலையா. 6 மாதம் எங்கே போன, என்ன செஞ்ச என்ற ஒரு கேள்வியும் குற்றப்படுத்தி கேட்கலையாம். அந்த ஊழியக்கார அன்போடு கூட ஏற்றுக்கொண்டாராம். நான் எதை சொல்ல வரேன் என்றால், நாமளாம் யோசிப்போம், நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உண்டாகும், குற்றப்படுத்துவோம். ஆனால் அவர் வந்து அந்த மன்னிப்பின் தன்மை பெற்றதுனால ஒரு கேள்வியும் கேட்கலையாம். அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு திரும்பவும் அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து மாபெரும் ஊழியத்தை இணைந்து செய்தார்கள் என்று சொல்லி அந்த ஒரு நாள் ஒரு காரியத்தை ஒரு போதகர் சொல்லிக் கொடுத்த போது நான் கேட்டேன். ஆகவே இயேசு கையாண்ட ஒரு மன்னிப்பை பாருங்கள். இந்த ஊழியக்காரர் கையாண்ட ஒரு சூழலை நாம நினைஞ்சிருப்போம், நீ எங்க போன, என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி இந்த விபச்சார ஸ்திதி எப்படி அந்த மத தலைவர்கள், பரிசேயர்கள், அங்கிருந்த மக்களை இப்படி அந்த போதகத்தில் இயேசுவில் வந்து கேட்டது போல நமக்குள்ளே பல குழப்பம் உண்டாகலாம். ஆனால் அருமையான பிள்ளைகளே, சமுதாயத்தில் அவங்க வாழும்போது மற்றவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மறப்பதற்கு நம்ம சமுதாயத்தில் வாழ வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த பூமியில வாழ்வதற்கு நம்முடைய சமுதாயத்திலே கிறிஸ்துவனுடைய அந்த மன்னிப்பை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியும். இரண்டாவதாக லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேரம் திருப்புங்கள். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 18. நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. உம்முடைய கூலிக்கார ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்படத்தில் வந்தான். இதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு தகப்பன 2 குமார் இருக்கிறாங்க. மூத்தவன் அப்பாவோடு இருக்கிறான், இளையவன் துன்மார்க்கமாய் சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு தூர தேசத்துக்கு போகிறான். இந்த சம்பவம் நல்லா தெரியும். ஆனால் போன இடத்துல பல ஆண்டுகள் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொண்டு போன சொத்தெல்லாம் அழித்து விட்டு திரும்பி சாப்பாடு கூட வழி இல்லாமல் தேவனிடத்தில் திரும்பி வருகிறான். அவருடைய அப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி ஒரு கூலி, எங்கள் வீட்டில் எத்தனையோ கூலிக்காரர்கள் எல்லாம் சாப்பிட்றாங்க, எனக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவன் திரும்பி வருகிறான். வரும்போது சொல்கிறான் பாருங்க, அதான் பார்த்தோம், நான் எழுந்து என் தகப்படத்தில் நான் போவேன், அவர் என்னை பார்த்து அவர் என்னை கூலிக்கால் ஒருவன் ஏற்றுவிக் கொள்வாரான்னு சொல்லி பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன்னு சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவன் ஒப்பு கொடுத்து வருகிறான். வருகும் பொழுது தகப்பன் பாருங்க, அவன் வந்த உடனே அவன் தூரத்தில் வரும்போதே இந்த தகப்புடைய அன்பு, இப்படி குடும்ப கவனத்துக்கு எடுத்து விட்டானே, இனிமேல் என்னுடைய பேரை வெட்கப்படுத்தி விட்டான்னு சொல்லி அவனை பழி வாங்கவில்லை. அவன் மனம் திரும்பி வருகிறான். தகப்பனும் எழுந்து ஓடி போய் அவனை வெல்கம் பண்ணி அழைத்து கட்டி முத்தம் செய்து அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் விலையேறப்பட்ட சகல நன்மைகளையும், என் மகன் காணாமல் போனான், கண்டுபிடித்து விட்டேன்னு சொல்லி திரும்பி வருகிற மனிதனை ஏற்றுக்கொண்டு அந்த தகப்பனுடைய அந்த மன்னிப்பை பாருங்க. இந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவு நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். நம்ம எவ்வளவு தூரமா ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட சில காரியத்தில் நீங்கள் தூரமாய் போகலாம். ஒருவேளை நீங்கள் தூரமான பின்மாற்றம் நின்று கொண்டிருக்கலாம். நீங்க எப்போ வந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொள்வதற்கு புது உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இலவசமான அந்த மன்னிப்பை பாருங்கள். அவன் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே என்னை ஏற்றுக்கொள்ள ஒரு கூலிக்காரனா வைத்துக் கொள்ளும்படி தாழ்த்தி வரும்போது அந்த தகப்புடைய உள்ளம் அவனை கூலிக்காரனா பார்க்கவில்லை, அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மேன்மையான எல்லாவற்றையும் கொடுத்த அந்த இடத்துல அவனை ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய ஆண்டவரும் அருமையானவர்கள் பாருங்க, தகப்பனே என்று சொல்கிறார். தகப்பனே
என் வாழ்க்கையிலே நான் இப்படி செய்து விட்டேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து தகப்பட்டில் வரும்போது அவன் மனதுருகி ஓடி போய் கழுத்தை கட்டி கொண்டு அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு அன்பு செலுத்துவது போல, இரக்கம் பாராட்டினது போல, மன்னிப்பு வெளிப்படுத்தும்படி அந்த இளையகுமாரன் கெட்டுப்போன மனிதனை தன் பக்கம் வரும்போது, அருமையானவர்களே, நம்முடைய தகப்பனும் கெட்டு போய் கொண்டிருக்கிற மனிதனை தன் பக்கமாக எழுப்பதற்கு தான் அவருடைய அன்பு இருக்கிறது. அந்த அன்பின் மனதுருக்கமும் அந்த மன்னிப்பையும் நீ இப்படிலாம் பண்ணிட்டு போயிட்டியே அப்படி சொல்லி சொல்லி காட்டவில்லை. சில மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? குடும்பங்களை கூட பாருங்க, சொல்லி சொல்லி காமிப்பாங்க. நான் முதல் காமிச்சேன், விபச்சார ஸ்திரீயுடைய காரியத்தை சொல்லி சொல்லி குற்றப்படுத்தி கல்லெறிய வந்திருந்தார்கள். நாம் ஒருவரையும் யாரையும் கல்லெறிய கூடாது. காயங்களை கட்டுகிற அபிஷேக தைலம் உங்க மேல இருக்கிறது. நாம் அநேகரை வாழ்வு கொடுக்க வேண்டும், அநேகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்றாரு. இந்த இளையகுமாரன் கூட பாருங்க, திரும்பி வரும்போது அப்பா அவனுக்கு உயர்ந்த வஸ்திரமும் கைக்கு மோதிரமும் பாதர் ஷூ எல்லாம் போட்டு அவனுக்கு விருந்து வைத்து மேலதாளெல்லாம் எடுத்து சந்தோஷப்படுவோம், மகன் வந்து விட்டான்னு சொல்லி தன் மன்னிப்பை பிரகடனப்படுத்துகிற. ஆனால் மூத்தவனும் வரான், திரும்பி வரான், அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் சொல்றான், வயலிருந்து வந்த மூத்தவன் சொல்றான், என்ன சத்தம் கேட்குது? இவ்வாறு ஒரு சகோதரன் வந்துட்ட உடனே அவன் பாருங்க எரிச்சல் இருந்து கோபம் அடைந்து உள்ள போக முடியாமல், மூத்த ஆட்கள் அப்படிதான் இருப்பாங்க சில நேரத்துக்கு. இங்க மூத்தவன் பாருங்க உள்ள வர மனதில்லாமல், நான் இத்தனை வருஷமா கூட இருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை செய்யல, ஒரு விருந்து வைக்கல, ஆனா கெட்டு போய் இவ்வளவு படுபாவியா வந்திருக்கிறான், அவனை ஏற்றுக்கொண்டு என் தகப்பன் இப்படி அன்பு செலுத்தி மன்னித்து ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி உள்ள வருவதற்கு அவன் இடம் கொடுக்க முடியாமல், அதே அதிகாரத்தில் பாருங்க 31ஆம் வசனம், லூக்கா 15:30, அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இந்த மூத்தவன் அங்கதான் இருக்கிறான். அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை அவன் அனுபவிக்க முடியவில்லை, தன் சகோதரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆதி காலம் முதல் பாருங்க, ஆதாமுடைய முதல் பிள்ளை காயின் தன் சகோதரிய ஆராதனை கடவுள் ஏற்றுக்கொண்ட அவனை பலியை ஏற்றுக்கொண்ட உடனே காய்மகாரம் கொண்டு பொறாமைப்பட்டு அவனை கொலை செய்வதற்கும் துணிந்து கொலகார பாவியை மாறி கடைசியில ஆசீர்வாதத்திலிருந்து போய் கர்த்தருடைய சாபத்தை பெற்றுக்கொண்டதை காயின் வழியை பார்க்க முடியும். இங்கே பாருங்க, நீ எப்போது என் கூட இருக்கிறப்பா, எனக்கு உள்ளதெல்லாம் உனக்கு உள்ளது. அப்பா அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல, இளைப்பாறு அனுபவிக்க முடியல, சொத்தை அனுபவிக்க முடியல. ஆனால் காணாமல் போன மகன் என்னுடைய குமாரனும் வந்துட்டான்னு சொல்லி அந்த மன்னிப்பை பிரகடனப்படுத்தி பரலோக, அதான் பைபிள் சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அதுதான் நம்ம ஆத்துமாதாயம் பண்ண சொல்றோம். இயேசு பற்றி அநேக மக்களுக்கு சிலுவை பற்றி சொல்றோம், அவருடைய அன்பை பற்றி நம்ம சொல்றோம், இரக்கத்தை பற்றி, மன்னிப்பை பற்றி நம்மளை ஏற்றுக்கொள்வார். நீங்க பாருங்க, எத்தனையோ மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, ஆண்டவருக்குள் வர்றாங்க. ஆகவே நீங்கள் நானும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு மனிதனை ஆண்டவருக்குள்ள இந்த மன்னிப்புக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் வழிநடத்தி விட்டால் அவன் பிழைத்துக் கொள்வான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தகப்பன் பிள்ளை என்ற ஒரு அந்த நாமத்துமே விசுவாசம் உள்ளவராக ஏற்றுக்கொள்வதற்கு அநேகர் ஆதாயம் பண்ணி நாமும் கிறிஸ்துக்குள் இருப்பதற்குத்தான் அங்கே பார்க்கிறோம். அங்கே நம்ம வேதத்தில் கவனிக்க முடியும். அவர் அப்படிப்பட்ட உறவோடு வாழ்வதற்கு இந்த ரெண்டு சம்பவத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல கூறுவதை நாம் பார்க்க முடியும். அப்ப நீங்களும் நானும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய தேவன் இந்த ரெண்டு சம்பவத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு தகப்பன் ஆயத்தமா இருக்கிறார், மன்னிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார், நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ரெடியா இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த மன்னிப்பின் சுபாவத்தை வெளிப்படுத்த முடியாமல் மாம்ச வைராக்கியத்தில் இறுதி கடத்திலே போராடி கொண்டிருக்க மக்கள் ஏராளம் உண்டு. இயேசு கிறிஸ்து இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவத்தை மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பலாம். 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான சம்பவத்தை பேசிக்கொண்டே வருகிறார், ஜெபத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18:20, ஏனெனில் 2 பேராவது 3 பேரை நாமத்தில் எங்கே கூடியிருக்கீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறார். எங்க நீங்க ஜெபம் பண்றீங்களோ, 2 பேர் 3 பேர் நாம் கூடி, வீட்டில் கூடினாலும், தெருவில் கூடினாலும், மார்க்கெட்டில் கூடினாலும், வனாந்தத்தில் கூடினாலும், காட்டில், அங்கே தேவன் வந்து வாசம் பண்றார். நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன் சொல்லிவிட்டு அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது பேதுரு ஓடி வருகிறான். பேதுரு அவரிடத்தில், ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். பாருங்க, ஜெபத்திற்கும் இந்த மன்னிப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது.
இன்னைக்கு அநேக மக்கள் நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்றோம், ஊழியக்காரா இருக்கிறோம். என்னை சேர்த்து தான் சொல்கிறேன், பேதுரு ஓடி வருகிறான், என் சகோதரனுக்கு குற்றம் செய்து விட்டான், எனக்கு விரோதமாக எழுப்பி விட்டான், ஆனால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 தரமோ அப்படின்னு கேட்டபோது 7 தரம் அல்ல, 70 தரம். அப்படின்னா பாருங்க, பெருக்கிறது போகுது. வாழ்நாள் முழுவதும் அந்த இடத்துல பாருங்க, மன்னிக்கிற சுபாவம் 1 முறை 2 முறை அல்ல. என்னங்க இப்ப தப்பு பண்ணிட்டே போறாங்க, நான் எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா ஆண்டவர் பாருங்க, முழு உலகத்தையும் தம்முடைய கண்ட்ரோலுக்குள் வைத்து மனிதனுடைய தீமையான காரணங்களை ஏற்றுக்கொண்டு அவர் மன்னிக்கிறவா இருக்கிறார். ஆனால் இங்க கேட்கிறான் பேதுரு, நான் எத்தனை தரம்? 7 தரம் மன்னியுமா? இல்ல இல்ல, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும். என்றால் நம்முடைய தேவன் வாழ்நாள் முழுவதும் நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனா நாம என்ன பண்றோம்? நம்ம மன்னிப்பதற்கு இடம் கொடுக்காமல் மாம்ச வைராக்கியத்திற்கு இருதய கண்டினத்துல இருக்கிற மக்களாக வேதத்துல படிக்கிறோம். ஏசாவும் யாக்கோவும் ஒரே இரட்டை பிள்ளைகள், ரெபெக்காளுக்கு பிறக்கிறாங்க. ஆனால் திடீரென்று யாக்கோவும் யாசாவும் பிரிந்து போகிறார்கள். ஏசாவுடைய சொத்தை எல்லாம் இந்த யாக்கோபு ஏமாற்றி எடுத்துக் கொள்கிறான். என்ன நடந்து தெரியுமா? யாக்கோபு ஓடுகிறான், மாமா வீட்டுக்கு போய் 20 ஆண்டுகள் கழித்து வருகிறான். கஷ்டப்பட்டு போகும்போதே கர்த்தர் சொல்றார், நீ உன்னை ஆசீர்வதிப்பேன், கூட இருப்பேன். ஆனால் சரி, தப்பு தான். ஆனால் திரும்பி வரும்போது 20 ஆண்டுகளாக பேசாமல் இருந்த ஏசா அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஒரு ஒப்புரவாகுதலையும் ஐக்கியத்தையும் அந்த மன்னிப்பையும். என் தம்பி எப்போ வந்தாலும் நான் அவனை ஒன்றில் ஆக்கணும்னு சொல்லி பழிவாங்க நோக்கத்தோடு இருந்த ஏசா கடைசியில் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம், அவர் 2 பேரும் ஒப்புரவாகிறார்கள். யாக்கோபு தன் சகோதரனுக்கு வெகுமதியை கொடுக்கிறான், கட்டிப்பிடித்து அழுது அங்கே தேவனிடத்தில் என்னை ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி யாக்கோபு ஒப்புரவாகுவதை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த குடும்பங்களிலும் நம்முடைய தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவிலும் சமுதாயத்திலும் சம்மதி நடுவிலும் சமுதாயத்தில் வாழ்ற மக்கள் நடுவிலும் நாம் இந்த உலகத்தில் வாழ்றோம். சொந்த குடும்பத்தில் சகோதரரை மன்னிக்க வேண்டும். தகப்பன் தாய் பிள்ளைகள் நடுவில் இருக்கிற அந்த மன்னிப்பை வெளிப்படுத்த வேண்டும். சமுதாயத்தில் வாழ்கிற நம்ம உறவு முறையாளர்கள், மற்ற மக்கள், வேலை ஸ்தலத்தில் கூட நம்ம சில நாட்டில் நமக்கு விரோதமான பாய்ப்பாங்க, நம்ம வெட்கப்படுத்த நினைப்பாங்க. ஆனால் அவளை மன்னித்து நாம் மனதார ஏற்றுக்கொள்ளும் போது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஏற்றுக்கொண்டு அந்த மன்னிப்பின் ஆசீர்வாதத்துக்குள் இளைப்பாறுதலுக்குள் வாழ்வதற்கு நிச்சயமாய் நமக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாலே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கடைசியாக வேலையை விட்டு ஊழிய அழைப்பை பெற்று வேதாம் கடவுளுக்கு போகும்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு சாதாரண வேலையெல்லாம் சேர்ந்தேன். என்னுடைய இது பார்த்த அந்த அந்த ஓனர் அந்த அந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் என்ன வச்சிருந்தார். அப்போ இன்னொரு ஐயா ஒர்க் பண்ணாங்க. அவர் நார்த் இந்தியன், ஹிந்தி பேசுகிறவர். அவர் கொஞ்சம் அனுபவம் உள்ளவர், ஹிந்தி பேசுவார், எல்லாம் நல்ல இங்கிலீஷ்லாம் நல்லா சரளமாக பேசுவார். நான் அப்போ தான் போய் சேர்ந்துருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் கிடையாது, வந்த புதுசு. அப்பொழுது அந்த ஐயா என்னை எப்படியாவது அந்த கம்பெனிலேருந்து இவரை விரட்டணும், இவன் பேரை கெடுக்கணும், இவன் ஒரு கிறிஸ்தவ பையனாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் எனக்கு விரோதமாக என்னெல்லாம் பண்ண முடியும். அவர் அந்த பாஸோட ரொம்ப நெருங்கி ஐக்கியம் உள்ளவர். ஆனால் என்னை கரெக்டாக அந்த ஓனர் கூப்பிட்டார், டேனியலுக்கு கூப்பிட்டு எப்படி செய்றீங்க, என்ன பண்ணுன்னு கவனிப்பார். ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இருக்கிறான்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல அந்த வேலையை கொடுத்துருந்தார்கள். ஆனால் அவரோ என்னை எப்படியாவது அந்த வேலையை விட்டு தூக்கணும், இவன் பேரை கெடுக்கணும்னு சொல்லி பல வாய்ப்புகளில் பேசி அந்த ஓனர்கிட்ட என்னவோ பண்ணி பேசியிருக்கிறார். கடைசியில் கொஞ்ச நாள் கழித்தது, நான் என்னுடைய வேலையில் கரெக்டாக இருந்தேன், உண்மையாக இருந்தேன். நான் அவரோடு கூட அவருக்கு எனக்கு மீது எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அது என்னவோ தெரியல, என் மீது அவருக்கு ஒரு வேதனையாக எனக்கு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் ஆனது, கடைசியில் அந்த ஓனருக்கும் அந்த அந்த மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை வந்த பொழுது அவரே சொல்லி கூப்பிட்டு உன்னை டிஸ்மிஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த வேலையிலேருந்து அந்த ஐயாவை அவங்க வேலையை விட்டு நீக்கிட்டான். பாருங்க, கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை அவர் யுத்தம் பண்ணுவதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதான் மோசேட்டு சொல்றாங்க, நீ சும்மா இரு, நீங்க சும்மா இருப்பீங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், பழிவாங்குவது எனக்குரியது. ஆகவே நம்ம சில நேரத்தில் மன்னிக்க முடியாம ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் வேலை செய்யறது பதில் நம்ம போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே சொல்றோம், வாழ்நாள் முழுவதும் இந்த மன்னிப்பின் என்ற ஃபர்கிவ்னஸை நாம் அனுபவித்து நம்ம மனதார ஆண்டவரை எப்படி நம்மளை மன்னித்தாரோ அதே போல மற்றவர்களை மன்னிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த 7 தரம் அந்த பேருக்கு சொல்லிட்டு வரும்போது ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை 23ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீடுகளில் நேரம் கிடைக்கும் போது வாசிங்க. 7 தரம் அல்லவா 7 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு எப்படி எனில் அப்படின்னு ஒரு உதாரணத்தை ஒரு சம்பவத்தை சொல்றார். 10,000 ரூபாய் கடன் பெற்றவன் வருகிறான். அப்பொழுது அவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு மனம் நிறைங்கி எனக்கு மன்னிங்க, கடனை தீர்க்க எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரன் போய் அவங்கள வணங்கி 26ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 10,000 ரூபாய்க்கு 10,000 கடன் பட்டவனை இவன் போய் மனதிறங்கி கேட்ட உடனே அந்த எஜமான் மன்னித்து அவனை இறங்கி, நான் அவனை மன்னித்து விட்டேன், நீ போ அப்படின்னு அனுப்பி விடுறார். இவன் செய்த கடன் பட்டத்தை மன்னித்து விட்டார். ஆனால் இதை கடன் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் யார் மன்னிப்பு பெற்றுக்கொண்டான் பாருங்க. 10,000 கடன் பட்டவன் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு எஜமானம் திரும்பி போகும்போது தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டதாகிய தன் உடன் வேலைக்காரரை கண்டு அவனை பிடித்து தொண்டை நிறுத்தி, நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்று பாருங்க. 10,000 வெள்ளிப்பணத்தை கடனை தீர்த்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டு வந்தவன் இவன் போற வழியில 100 வெள்ளிப்பணம் பெற்றவனை பார்த்து என்ன பண்றான், அவனை பிடித்து தொண்டை நிறுத்தி, நீ பட்ட கடன் எனக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று அவன் கேட்டான். அவனும் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்கிட்ட பொறுமையாயிரும், உமக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று வேண்டிக் கொண்டான். அவனும் சம்மதிக்கவில்லை. போய் அவன் பட்ட கடனை கொடுத்து திருமணமும் அவனை காவலில் போட்டு விட்டான். இவன் மன்னிப்பு பெற்றுக்கொண்டான் இவன் பட்ட கடனுக்கு. ஆனால் இவன் கொடுத்த கடன் வாங்கினான் பாருங்க. அவன் அந்த மண்ணை கொண்டு போய் நீ கொடுத்துதான் தீர்க்கணும்னு சொல்லி அவனை காவலிலே ஷெர்ஷானிலே அந்த காவலில் போடுவித்தான் என்று பார்க்கிறோம். நடந்ததை உடல் வேலைக்காரன் கண்டு மிக துக்கப்பட்ட ஆண்டத்தில் வந்து நடந்ததெல்லாம் அந்த ஆண்டத்தில் சொல்றாங்க, இப்படி நீங்க மன்னிச்சு விட்டீங்கனையா, ஆனா இவனும் இப்படி பண்ணிட்டான் சொன்ன உடனே அப்பொழுது 32ஆம் வசனம், அவனுடைய ஆண்டவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடி நான் அந்த கடனை முழுவதும் மன்னித்து விட்டேன், நான் உனக்கு இறங்கியது போல் நீயும் உடல் வேலைக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் போய் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனெல்லாம் தன்னை கொடுத்திருக்கும் அளவும் உபாத்திக்கிறதுக்கு அவனை ஒப்பு கொடுத்து சொல்றார் இயேசு கிறிஸ்து, நீங்களும் அவனவன் தன் சகோதரத்தை தப்பித்து மனப்புறம் அணியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார்னு சொல்லி அந்த மனிதனை திரும்பவும் என்ன பண்றார், அங்கே தண்டனைக்குட்படுவதை இந்த சம்பவத்தை ஆண்டவராகிய தேவன் தான் பேதுருவிடத்திலும் சீஷரிடத்தில் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு மன்னிக்கும் போது நமக்கு ஏராளமான மன்னிப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். நம்ம பாவங்களுக்கெல்லாம் அவர் தன்னை ஏற்றுக்கொண்டு அப்படி மன்னித்த தேவன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அப்படி இருக்க நாமும் மற்றவர்களை மன்னிப்பதற்கு இடம் கொடுக்க முடியாமல் போகிற இங்க சொல்றாரு, நீங்களும் அவனவன் தன் செய்த தவறு என்று தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னித்து நாம் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் இடம் கொடுப்போமானால் அருமையானவர்களே, நம் உள்ளத்துல ஒரு அமைதி இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும். இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில வாழ்ந்த போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தனாலே தேவன் தமது அன்பு விளங்க பண்ணினார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த மன்னிப்பு தான் நம்முடைய பாவத்தை பலவீனப்படுத்தி கல்வாரி அன்பை ருசி பார்ப்பதற்கான அற்புதமான ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த மன்னிப்பின் கலாச்சாரத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்கு கொஞ்ச காலம் வாழ்கிற நாம் நம்மளை ஆண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பதற்கான அந்த கிருபையை நாம் கட்டடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்களும் கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கொரு மன்னித்து கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொரு மன்னிங்கள் என்ற நம்ம சொந்த குடும்பங்களிலே, தன்னுடைய சகோதர சகோதரனிடவிலே, சமுதாயத்திலே, ஊழியத்திலே, தேவ பிள்ளைகளிடவிலே நாம் வாழும் பொழுது நாம் நிச்சயமாகவே அந்த கிருபை உள்ளவர்களாக நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்வோமானால் அருமையானவர்களே,
கிறிஸ்துவின் மூலமாக வருகிற சகல நன்மையை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அதுக்கு தான் இதயத்தை கடினமாக்காதபடிக்கு பரிசுத்த ஆவி எனக்கு உதவி செய்யும். சத்தியத்தை அறிந்து நான் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும், என் பேரை கெடுத்திருந்தாலும் அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன்னு சொல்லி நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அருமையானவர்களே, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை இந்த பூமியில வழிநடத்த முடியும். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். தாவீதுக்கு அவ்வளவு துரோகம் செய்தவன் சவுல், அவன் பேரை அவமானப்படுத்தி அழிக்க வேண்டும் கங்கணம் பற்றி வளர்ந்தவன். ஆனால் கடைசியிலே தாவீது வர 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 வலித்தடைந்தான். அவன் பழி வாங்குவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் தாவீது கிடைத்தது. ஆனால் ஒரு நாளும் அபிஷேகம் பண்ற சவுல் குடும்பத்துக்கு விரோதமாய், சவுலுக்கு விரோதமாய் எழுந்ததே கிடையாது. அவன் சவுல் மரித்த பிற்பாடு கூட அவன் பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளாக தாவீது மாறினான் என்று வேத புத்தகத்திலே சில சம்பவங்களை வாசிக்க முடியும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த நாளிலே forgive one another. இந்த நாளில் கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இதே வேளையில உங்க பக்கத்துல யாரா இருந்தாலும் நீங்க ஒப்புரவாயிடுங்க, மன்னிங்க என்றால் ஆண்டவருடைய அந்த சுபாவத்தை இந்த பூமியிலே, பரலோகத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை, நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன்னித்த நம்முடைய ஆண்டவரை நாம் அந்த மன்னிப்பை ருசி பார்க்கும் போது மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். உலக தோட்டத்துக்கு முன்னே அவர் சம்பாதித்த இந்த மன்னிப்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்குத்தான் கர்த்தர் இந்த பூமியிலே நம்மளை வைத்திருக்கிறார். புதிய மனுஷனுடைய அடையாளம், மறுபடியும் பிறந்த மனம் திரும்பின அடையாளம் இதுதான். இதை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பார். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை நாளிலே இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமா ஆவியார் உதவி செய்வார் என்று சொல்லி நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்ய போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த விஷயத்துல உதவி செய்வார் என்று சொல்லி ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். நீங்க இருக்கிற இடங்கள்ல ஒருவேளை இந்த நாளை தியானித்து கர்த்தருடைய சமூகத்துல நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் அர்ப்பணிச்சு கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். அப்படியே நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று அப்படியே நம்ம தேவ பிள்ளைகளாக வல்லமையின் ஆவியானவர் வந்துவிட்ட காரணத்தால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில கசப்பான எடுத்து போட்டு அந்த மன்னிப்பின் தாராள குணத்தை கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமை அனுபவிப்பதற்கு ஆவியார் உதவி செய்யும்படியாய் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி ஜெபம் முடிக்கணும். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டு கசப்புவிட. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்டேன் கசப்புவிட. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் சொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அடைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்வது நான். இஷ்டம் போல அடைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்வது நான். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். கிறிஸ்துவுக்குள் நறுமணம் தான் தெருவாய் மனம் வீசுவேன்.
நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தானே ஒரு சொல்லாத விரட்டி விட்டே. கசப்பான அனுபவங்களை மறந்து விடுங்கள். உங்களை எதிர்க்கிறவர்கள், உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு தீய காரியங்கள் செய்கிறவர்கள், உங்களுடைய வாழ்க்கை கெடுத்தவர்கள், ஆனால் அவளை மனதார மன்னித்து கிறிஸ்துவை போல சிலுவையில் அவளை மாட்டி வதைத்த பொழுது, பாடுகள் பண்ணும் போது, அவரை சிலுவை பாடுகளை மரண உபாயத்துக்கு கொடுத்த போது அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவனுக்கு மன்னியும் என்று அவருடைய பாடுகள் சொன்ன அந்த கல்வாரி அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு, அந்த பரிசுத்த ஆவியுடைய அன்பு உங்களுக்கு ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே இப்பேற்பட்ட துரோகியை நாம் மன்னித்து நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும் நன்மைகளை பெற்றுக் கொள்ளவும் இந்த மன்னிப்பின் ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே பரலோக ராட்சியத்தினுடைய அந்த கலாச்சாரத்தை பழக்க வழக்கத்தினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்படுத்துவதற்கு தேவன் கிருபை கொடுப்பார். நிச்சயமாகவே நீங்க விடுதலை அனைவரும் விசுவாசிக்கிறேன். சத்திய வசனங்கள், கிறிஸ்து சொன்ன முக்கியமான வார்த்தைகள், நன்றாக ஜெபிக்கலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், பரிசுத்தால் நிரம்பலாம், தெளிவோர் விசுவாசி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பழைய மனிதனை புறம்பை கழித்து விட்டு இருதய கடை தூக்கி எறிந்து விட்டு ஆவியார் நமக்கு உதவி செய்வார். இந்த பரிசுத்தால் வல்லமையினாலே உங்கள் வாழ்க்கையில கட்டிலாம் தேய்க்கப்படும்படி சத்துருவானவன் வீடுகளில் இருக்கிற எல்லா குழப்பத்தையும் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லுகிற போராட்டத்தை எடுத்து போட்டு கிறிஸ்துவனுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒரு மன்னிக்கிற வார்த்தையின்படி பிரசங்கிக்கிற நாங்களும் ஒளிஞ்செய்த தெய்வ பிள்ளைகளும் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உடைய வாழ்க்கையிலும் பல வருஷமாய் பல ஆட்களை மன்னிக்க முடியாமல் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியார் எனக்கு உதவி செய்வார். நம்மால முடியாதானால் கிறிஸ்துவின் சத்திய வார்த்தை கொண்டு நாம் விடுதலை பெற முடியும். ஒவ்வொருவரையும் விடுதலையாக வாழ்வதற்கு, பிசாசுடைய கட்டளை பிள்ளைகளை விடுதலையாக்குவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். தயவுள்ள கரம் இருக்கட்டும். நீ எவ்வளவு மன்னிப்பு இந்த பூமியை மன்னிப்பதற்கு தயபெருத்தவராயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். 1000 தலைவர்கள் விட்டு இரக்கத்தை காண்கிற தேவன் உம்முடைய இரக்கங்கள் மன்னிப்பு உண்டு என்று பார்க்கிறோமே. அந்த பிதாவின் மன்னிப்பை நாம் இந்த பூமியில் அனுபவிப்பதற்கு உதவி செய்கிறார். இந்த இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுதலையாக்கி பிள்ளைகள் சுகமாக்கப்பட அவர் எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த பகுதியெல்லாம் அவருடைய பலவீனப்படுத்துகிற அந்த பாவங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்கான சக்தியை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாராக. நாம் மட்டும் மையப்படட்டும். பெரிய காரியம் செய்வீராக. எல்லா மகிமையும் எடுத்துக்கொள்ளும். சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகள் மனதார ஆண்டவருக்காக நிற்க கத்த உதவி செய்கிறார். ஆசீர்வதித்து அனுப்பும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். உடைய நாமை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நுணைக்கியமும் நம் அனைவரும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவான மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்க்கையிலே இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். God bless you all.